5, 6, 13, 5, 6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். அற்புதமான ஒரு வசனம் இந்த காலை வேளையில். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் லீவு, கர்த்தருக்கு கூட சோத்துறோம். ஒரு 5 நிமிஷம் தான் மேலே போவோம், ரொம்பலாம் போகாது. சரியா? இந்த இடத்துல நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களே போதும் என்று எண்ணுங்கள். இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பாகவும் புரிந்து கொள்வது உண்டு. இது பணம் வைத்திருக்கிறத குறித்து சொல்லலை, பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. பணம் வைத்திருக்கிறது வேற, பண ஆசையோடு கூட இருப்பது வேற. தீமோத்தியில் சொல்லுது பொருளாசை என்று சொல்லுகிறது. நீதிமொழிகளை சொல்லுது பொருளாசையின் வழியே உள்ள வழி இதுவே என்று சொல்லுகிறது. அப்போது பொருளாசை பண ஆசை என்பது என்ன அப்படின்னா, பொருள் வைத்து கொண்டிருக்கிறது இல்லை, இந்த பொருள் மேலும் பணத்தின் மேலும் நம்பிக்கை வைக்கிறது தான். சொல்லுங்க, பொருள் மேலேயும் பணத்தின் மேலேயும் நம்பிக்கை வைப்பது. பொருளையும் பணத்தையும் தெய்வமாக கொள்வது, அதை எஜமானாக கொள்வது, அதுதான் என் வாழ்க்கையில் முக்கியம். அது இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல சில பேர். அதை தான் இந்த இடத்துல சொல்லுது பண ஆசை. சொல்லுங்க, இது அப்போ அது இது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பணத்தை குறித்து நம்முடைய மோட்டிவேஷன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, பணத்தை குறித்து என்ன கூடாது, இப்படி இருக்கவே. பணம் எவ்வளோனா வச்சிருக்கலாம், பணம் நமக்கு எஜமானாக இருக்கக்கூடாது. பணம் எவ்வளோனா வச்சிருக்கலாம், பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும். பணம் எவ்வளோனா வச்சிருக்கலாம், பணத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது எப்போ வரும் ஒரு மனுஷனுக்குன்னா, இது எப்போ வரும் அப்படின்னா, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கனா தான் ஒருவன் என்ன பண்ண முடியும், பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கவே முடியும். கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், பொருள் மேலே நம்பிக்கை போயிடும், மனுஷன் மேலே என்ன பண்ணும், நம்பிக்கை போயிடும். அதுதான் அவனுக்கு கடவுளாகிடும், அதுதான் எஜமானம் ஆகிடும். ஆகவே இது ரொம்ப ஒரு டேஞ்சரான காரியம். அதனால தான் இந்த காரியத்தை சொல்கிறார். ரெண்டாவது இன்னொரு வசனம் சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள். இதையும் சில நேரத்தில் தப்பாக புரிஞ்சு கொள்வது. சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் போதுமாக இருக்கும். எனக்கு போதும் என்பது பெரிய காரியம். ஒவ்வொருத்தருக்கும் போதும் என்பது என்னதுங்க, அவங்களுடைய தேவையை முன்னிட்டு அவங்களுக்கு எது போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ போதும், எனஃப் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு என்ன பண்ணுது, மாறுது. இப்போ நமக்கும் இருக்குது, நம்மை சார்ந்திருக்கிற மக்களுக்கு இருக்குது, நம்மை சார்ந்திருக்கிற ஒரு கடமை இருக்குது. அதை வைத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், போதும் என்று என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ எனக்கு போதும்னா என்ன, ஆலயம் கட்டணும், அங்கே ரெண்டாவது சுவிசேஷத்தை சொல்லணும், இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும். தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக எனக்கு தேவைகள் இருக்கிறது, தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக எனக்கு தேவைகள் இருக்கிறது. அதனால் நான் போதும் என்று சொல்லாதபடியினால நான் இந்த வசனத்தை மீறிட்டேன் என்று சொல்றதில்லை. சில பேர் அவங்களுக்கான காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ வந்தாலும் போதும்னு சொல்ல மாட்டோம். அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்லுவான், இது போதும்னு சொல்லக்கூடாதா, இவனுக்கு நிறைய வேணும், அடுத்தவனுக்கு இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அளவை என்ன பண்ணுவான், நிர்ணயிப்பான். இந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்போ போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்லும்போது இது எப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் அதுவும் அளவை பொறுத்து என்ன பண்ணுது இருக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவன் கூட என்ன சொன்னான், சாலமன், எப்பா போதும்பா, ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான பொருள் என்ன பண்ணுச்சு இருக்குது. மனாந்தரத்தில் என்ன சொன்னாங்க, எப்பா ஆலயம் கட்டுறதுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணுச்சு போதும். அப்போ ஒவ்வொரு அளவு பொறுத்து தான் என்ன பண்ணுது, போதும் என்று எண்ணுங்கள். அதையும் விட்டுடுவோம். அதை விட்டுட்டு கீழே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பொருளை குறித்தும் தேவையை குறித்தும் நம்முடைய அபிப்பிராயம் சரியதா இருக்கும் என்றால் சொல்லுங்க. பொருளை குறித்தும் தேவையை குறித்தும் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பொருட்களை குறித்தும் தேவைகளை குறித்தும் நம்முடைய அபிப்பிராயம், நம்முடைய கண்ணோட்டம் சரியா இருக்கும் என்றால் சொல்லுங்க. சரியாய் இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என்ன பண்றாரு சொல்லி இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனை என்ன பண்ற, நம்ம இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகத்தோடு நம்ம இருக்கிறோம், இந்த உலகத்துல தான் ஜீவிக்கிறோம். இந்த உலகத்துக்கு தேவையான சில தேவைகள் நமக்கு எப்போதுமே தேவை. இதை குறித்து நம்முடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குது அதை வைத்து தான் சொல்றார் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று என்ன பண்ணிக்கிறாரு சொல்லி இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனை இதுதான். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க இந்த காரியத்துல வழி விலகி வழுவி போய் அதில் சிக்கி தவித்து அப்புறம் கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பல சோதனைகள் வந்த பிறகு. ஆனால் உண்மையிலே சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எப்போ நீங்கள் பணத்தை குறித்தும் உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்கள் அபிப்பிராயத்தை சரியான விதத்தில் நீங்கள் எப்போ வைத்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ, இப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று என்ன பண்ணுறாரு சொல்லி. இந்த வசனம் நிறைய இடத்துல வேற மாதிரி வரும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று நிறைய இடத்துல வருது. ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது வேற மாதிரி சொல்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் என்ன பண்றதில்லை, கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதலை என்று அவர் என்ன பண்றாரு சொல்லி இருக்கிறாரு. பாருங்க, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்ப கர்த்தர் சொல்லி இருந்தா போதுமா அப்படின்னு பார்த்தோம்னால அதை வைத்து நாம இப்படி அதை எடுத்துக்கொள்ளணும். அதுதான் ஆறாவது. அதனாலே சொல்லுங்க சொல்லுங்க, அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்பா, உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறதுனால நமக்கு எதனா நடக்குமா அப்படின்னா இந்த இடத்துல சொல்றாரு, அது மாத்திரம் போதாது, அவர் சொல்லி இருக்குது எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதை உனக்குன்னு என்று எடுத்து அதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள போற? இந்த 5வது மாதத்துல இந்த காரியத்தை குறித்து நாம எப்படி எடுத்துக்கொள்ள போறோம்? கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நல்லது, கர்த்தர் கொடா கோடி தோத்திரம். நிச்சயம் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். ஆனா அவர் இப்படி சொல்லி இருக்கிறபடினாலே நாம என்னையா பண்ணோம் அப்படின்னா, கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினா உலக மக்கள் சொல்றான்ல, எப்பா நான் அவனுக்கு எல்லாம் செய்வேன் அப்படின்னு என்ன பண்ணுது, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்மளுக்கு ஒரு என்ன பண்ணுது, ஒரு தைரியம் வருது, ஒரு என்ன பண்ணுது, நம்பிக்கை பிறகுது. அவர் சொல்லிட்டார்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மனுஷன் சொல்றது சொல்லிட்டு சொல்றமே, தேவன் இப்படி சொல்லி இருக்கிறாரப்பா, வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் இப்படி சொல்லி இருக்கிறாரப்பா. மனுஷன் சொன்னாலே நீ துள்ளி குதிக்கிறிய, மனுஷன் சொன்னாலே ஒரு தைரியம் வந்துடுத, மனுஷன் பெரிய ஆளு சொன்னாலே நீ ஒரு நம்பிக்கை பிறகுத. இப்ப தேவன் சொல்லிட்டாரப்பா, தேவன் சொல்லி இருக்கிறபடினாலே நாம என்ன பண்ணுவோமா, தைரியம் கொண்டு சொல்லுங்க, தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு உதவுகிறவர், கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், கர்த்தர் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர், கர்த்தர் எனக்கு எல்லா ரீதியிலும் ஹெல்ப் பண்ணுகிறவர், சகாயர். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, ஊழியத்துக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, சரீர சுகத்துக்கு, பொருளாதார தேவைக்கு, வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்துக்கு, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சகாயர். சொல்லுங்க, கர்த்தர் யாருங்க? சகாயர். சொல்லுங்க, கர்த்தர் யாருங்க? சகாயர். நாம எப்படி சொல்லணுமா, அதை தைரியத்தோடு சொல்லணும். சொல்லுங்க, என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாருப்பா என் கூட இருப்பேன்னு, அதனால நான் தைரியமா இருக்கிறேன், அதனால கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று என்ன பண்ணோம், கர்த்தர் என் சகாயர்,
நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, கர்த்தர் என் சகாயர், நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு, கடவுள் என்னோடு கூட இருக்கிறாரு. மனுஷன் அச்சுறுத்தல் என்ன ஒண்ணு செய்ய முடியாது என்று சொல்லலாமே. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆலோசனை சொல்றார். கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறபடினாலே நீங்க இனிமேல் அதை வச்சு எப்படி பார்க்க போறீங்க, எப்படி பேச போறீங்க, அதை வைத்து என்ன செய்ய போறீங்க, அதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியும், அமைத்து கொள்ள முடியும். அப்போ இந்த 6ஆம் வசனத்தின்படி நாம சொல்லணும், தைரியமா இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, தைரியமாய் இருக்கணும். தைரியமா இருக்கணும். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லிக்கிறப்ப நான் தைரியமா இருப்பேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிற அப்படின்னால நான் என்ன சொல்லுவேன், எப்போதுமே கர்த்தர் எனக்கு சகாயர்னு சொல்லுவேன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர் சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு சகாயர் சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு உதவுகிறவன் சொல்லுவேன். கர்த்தர் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு சுகம் தருகிறவன் சொல்லுவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவன் சொல்லுவேன். கர்த்தர் என் குறைவை நிறைவாய் மாத்துகிறவர் என்று சொல்லுவேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, இது சொல்றபடினால நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்படவே. தைரியமா இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். பக்கம் சொல்லுங்க, தைரியமா இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், பயப்படுறவன் தைரியமா இருக்க முடியாது. ஒண்ணு தைரியம் இருக்கணும், இல்லைன்னா பயப்பட்டுருக்கோம். இதுக்கு ரெண்டுக்கு மத்தியில ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, இருக்கவே. அப்போ பயப்படாம இருக்கணும்னா தைரியமா இருக்கணும். தைரியமா இருந்துட்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. சொல்லுங்க, தைரியமா இருந்துட்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பயம் வந்து வேதனை உள்ளது. பயம் வந்து வேதனை உள்ளது. பயப்படுகிறோம், அன்பிலே பூரணலா என்ன பண்ண மாட்டான், படவே மாட்டான். அப்ப நீங்க என்ன பயப்படாம இருக்கணும். சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க, என்ன பண்ணணும், பயப்படாம இருக்கணும். பயப்படாம இருக்கணும்னா நீங்க தைரியமா இருக்கணும். சொல்லுங்க, பயப்படாம இருக்கணும், என்ன பண்ணணும், தைரியமா இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால சில பேர் சொல்ல, அப்படியா தைரியமா இருக்கணும்னா பஸ் வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன், முன்னாடி போய் நிக்கிறேன் பாரு. தப்பு அது. அதுக்கு அறிவு கொடுத்துக்கிறார். பஸ் என்ன செஞ்சிடும் என்ன பார்த்து, நான் பயப்பட மாட்டேன். மேல இருந்து குதிச்சா எனக்கு நான் பயப்பட மாட்டேன், கால் உடையாது. இல்லைங்க, அந்த பயம் கிடையாது. அதுக்கு ஆண்டவர் அறிவை குத்துக்கிறாரு, புத்தியை குத்துக்கிறாரு. எதுக்கு? உலகத்துல காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், கடன்கள், பல காரியங்கள் வருது. இப்படிப்பட்ட வருகிற சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும், பயப்படாம இருக்கணும். சொல்லுங்க, பயப்படாம இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பயப்படாம இருக்க மனுஷன் என்ன செய்ய முடியும்? என் தலைமையிலாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறார், என்ன உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். கண்ணின் மணியை போல என்ன பண்றாரு, பாதுகாக்கிற. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பயப்படாம இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த கேள்வி வைப்பான், மனுஷன் எனக்கு ஒண்ணு செய்ய முடியாது, மனுஷன் எனக்கு ஒண்ணு செய்யவே, ஏன்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாதா டாக் கட்டிட்டு இருக்கிறவனே நான் சொல்றான், டாக் இருக்குதுப்பா, திருடன் வர மாட்டான்றான். நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டான், பிசாசு வரவே மாட்டான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற, என்ன பண்ண, பிசாசு வரவே முடியாது, தொட முடியாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என் சகாயர், நான் தைரியமா இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷன் எனக்கு ஒண்ணு செய்யவே, தீங்கு செய்ய முடியாது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறபடினாலே மனுஷன் எனக்கு தீங்கு செய்ய. அதை பாருங்க, ஆபிரகாம் நல்லா தெரியுது, கர்த்தர் நமக்கு சகாயரா இருக்கிறார், எனக்கும் சரி என் பெஞ்சாதிக்கு தீங்கு செய்ய முடியாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் 1000 பேரும் 14,000 பேரும் இருந்தாலும் அணுகாது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஹெல்ப்பா இருக்கும் போது மனுஷன் என்ன பண்ண முடியாது, உனக்கு தீங்கு செய்ய முடியுமா? தீங்கு செய்ய கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுது, சத்தியம் தெரியுது, ஒரு வெளிச்சம் இருக்குது. ஆனா வாய் தான் என்ன பண்ண மாட்டேது, வர மாட்டேது. வாய் தான் என்ன பண்ண மாட்டேது, வேற எதையோ வாய் பேசுது, பிரச்சனை தீர மாட்டேது. இப்படி மாத்தி பேசுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி மாத்தி பேசுங்க? கர்த்தர் என் சகாயர். சொல்லுங்க, கர்த்தர் என் சகாயர், நான் தைரியமா இருப்பேன், மனுஷன் எனக்கு ஒண்ணு செய்ய முடியாது. மனுஷன் எனக்கு ஒண்ணு செய்யவே எந்த தீமையும் கொண்டு வர முடியாது. பிசாசும் மனுஷனும் சூழ்நிலையும் வெயிலும் உஷ்ணமும் வியாதியும் என்ன ஒண்ணு செய்யவே முடியாது. ஏன்னா வியாதியை காட்டில பெரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. மேக சம்பமா நமக்கு வருவாரு,
இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிழலை போல வருவாரு, கொடைய போல இருப்பாரு. ஒரு சாதா கொடையே இப்படி வெயில நம்ம பாதுகாக்குதுன்னா கர்த்தர் எவ்வளவு பாதுகாப்பாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்றும் செய்ய முடியாது, மனுஷன் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. மனுஷனை கண்டு பயப்படாதீங்க. மனுஷனை கண்டு என்ன பண்ணாதீங்க, பயப்படாது. உங்க தலைமயிரெல்லாம் எண்ணி வச்சுக்கிறார், உள்ளங்கையில வரைஞ்சு வச்சுக்கிறார், கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சகாயரா இருக்கிறாரு, உங்களை விட்டு விலகுவதே இல்லை, கூடயே இருக்கிறாரு. அதனால மனுஷன் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது என்பதை சொல்லி இருக்கிறாரு. நீங்களும் சொல்லணும். சொல்லுங்க. நீங்களும் என்ன பண்ணணும், சொல்லணும். என்ன வசனம் சொல்லணும்? 6ஆம் வசனம் சொல்லணும். தைரியத்தோடு, பயந்து சொல்லக்கூடாது. சொல்லுங்க, தைரியத்தோடு சொல்லணும். எப்படி சொல்லுங்க? தைரியத்தோடு சொல்லணும். கர்த்தர் என் சகாயர். சொல்லுங்க, கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பிசாசு எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. பிசாசு ஒன்றும் என்னை செய்ய. சொல்லுங்க, கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகம் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் செய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலை வேலையில நீர் எங்கள் ஆண்டவரே கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நாங்கள் தைரியமாக இருக்கவும், பயப்படாமல் இருக்கவும், எழும்பி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த உலகுக்கு சொல்லவும், மனுஷனை ஆண்டவரே எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த விசுவாசத்தோடு இருக்கவும், அவைகளை குறித்து பேசவும் இந்த நாளில் எங்களுக்கு கற்று தந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுக்க நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் எப்பேற்பட்ட நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதல் என்று சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி எங்களோடு கூட இருக்கிறீங்க. எல்லா காரியங்களையும் செய்யறதுக்கு எங்களுக்கு பலனை தருகிறீங்க, ஆரோக்கியத்தை தருகிறீங்க, சுகத்தை தருகிறீங்க, வெற்றியை தருகிறீங்க, ஜெயத்தை தருகிறீங்க, நிறைவை தருகிறீங்க, ஆசீர்வாதத்தை தருகிறீங்க, ஆத்துவாக்களை தருகிறீங்க, ஜனங்களை தருகிறீங்க, பட்டணத்தை தருகிறீங்க. இன்னும் என்னென்னலாம் எங்களுக்கு நல்லதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோமோ, எதிர்பார்க்குறோமோ, அதெல்லாம் நீங்கள் தர வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு சகாயராய், தயபரராய், இரக்கமுள்ளவராய், உருக்கமுள்ளவராய், குமாரனை கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொன்னவர், நீ எல்லாவற்றையும் தருல ஆண்டவரே, கிருபையாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது கரங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும், உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவர், நீதியின் பாதையிலே, நியாய பாதையிலே நாள்தோறும் நடத்துகிறவர் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கிருபை செய்யும், தயவு செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைனில் ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.